Good morning students, welcome to the Sheba Group of School online class. Today we started the new lesson of the second volume, that is 8th lesson, Ionic equilibrium. So before that we have to discuss about what is the meaning of the equilibrium. Generally we have learnt in the previous class, that is chemical equilibrium, for that the equations. So equations based la நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண முடியும் depending on that molecules and atoms அப்படின்ற நம்ம பார்த்தோம். Likewise the stoichiometric பார்த்துருக்கோம். So likewise we have to discuss with the category of acids and base. So acidum baseum அந்த ஈக்குவல் that is processல என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அது ஈக்குவல் எப்படி பண்ணுது, ஈக்குலிபியம் மீன்ஸ் அயானிக் எப்படி ஈக்குவல் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரான் டொனேட்டர் அண்ட் எலக்ட்ரான் அக்செப்டட். ஸோ இந்த கேட்டகரிஸ் இதை நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அயான்ஸ் கேட்டகரி பார்த்தோன்னா நியூட்ரல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ப்ளஸ் மைனஸ் அண்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் திங் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணலாம், தட் இஸ் ஹாவ் டு லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் ஆசிட் பேஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தட் இஸ் மில்க் that contains lactic acids. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், milk turn into curd அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் definitely the chemical change, so it will take some more times. ஸோ டிபெண்டிங் ஆன் த டைமிங் பேஸஸில் கூட நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பர்னிங் ஆஃப் பேப்பர் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஸோ பட் மில்க் இன்ட்டு கர்ட் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதில் நடக்கக்கூடிய அந்த அயானைசேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆசிட்ஸ் கேட்டகரியில் நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்குது இந்த மில்க், அப்புறம் வினிகர், தட் இஸ் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்டு வினிகர். டீ, டானிக் ஆசிட் அண்ட் ஆன்டாசிட் டேப்லெட்ஸ்லாம் நம்ம கூட எடுத்துக்கிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆசிட்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ டெய்லி லைஃப்பில் இன் பேசிஸ் ஆன் பேஸ் கேட்டகரி. ஸோ பேஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் இன் சோப் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபெர்டிலைசர்ஸில் உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்ஸும், சோப் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்துட்டு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கூட சோப் ப்ரிப்பரேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. NaOH உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக் பேஸ் கேட்டகரிஸில் வரும், சரியா. ஸோ ஆசிட் அண்ட் பேஸ், ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈக்குவல், தட் இஸ் தட் அயனைசேஷன்ஸ் ஈக்குலிபிரியம் பற்றி நம்ம லெசன்ஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஃபார் தட் the normal things about the acids and base. Acid generally sour taste ன்னு சொல்லுவாங்க. ஸோ புளிப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி பேஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா. தட் இஸ் தட் த மெயின் திங். அண்ட் இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட் வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்செப்டை பற்றி டெவலப் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்கக்கூடியது Arrhenius கான்செப்ட், லாரி பிரான்ஸ்டட் தியரி, தென் லூயிஸ். ஸோ இவங்களுடைய கான்செப்ட் தான் நம்ம விவரமாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு Arrhenius கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Arrhenius கான்செப்ட், the one of the earliest theory about acids and base was proposed Swedish chemist Saraswathy and Arrhenius. இந்த Saraswathy Arrhenius அப்படின்றவர் ஃபஸ்ட்டு அந்த ஆசிட் பேஸோடைய கான்செப்டை பற்றி நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வாட் இஸ் தட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே எழுதியிருப்பேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் இது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு வாட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனோ குளோரின் அயனோ கிடைக்கும். ஹைட்ரஜன் இஸ் அக்வா ஸ்டேட்டு, குளோரின் அக்வா ஸ்டேட்டில் கிடைக்கிது. தட் இஸ் தட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும், ஆனியான் கேட்டயான்ஸ் கேட்டகரிஸில் வரும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் தட் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஸோ நெகட்டிவ் மீன்ஸ் ஆனியான்ஸ், பாசிட்டிவ் மீன்ஸ் கேட்டயான்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் வந்து எப்படி அயனைசேஷன் ஆகி ஸ்ப்ளிட் அவுட் ஆகுது அப்படின்றது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, H+ அயான்ஸ் aqueous solutions is highly hydrated and usually represented as H3O+. ஹைட்ரோனியம் அயான் சொல்லுவோம் இல்லையா, H3O+, that also the same kind of அப்படின்னு சொல்கிறாரு. And simplest hydrate of proton, we use both H+ and H3O+.
ஸோ H3 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் H3O தட் இஸ் ஹைட்ரோனியம் அயான்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே சிமிலரான ஒர்க் அவுட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சிமிலர் த பேஸ் substance that dissociate to give hydroxyl ion in water. For example, NaOH, sodium hydroxide and calcium hydroxide. So H3O இதில் வந்து பேஸ் அண்ட் ஆசிட்ஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ NaOHன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக பேஸ் ஆசிட் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவீங்கன்னா Na தட் இஸ் தட் ப்ளஸ் தட் இஸ் ஆல்சோ பேஸ், OH மீன்ஸ் ஆசிட் கேட்டகரிஸில் கொண்டு வருவீங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் கேட்டகரிலையும் ப்ளே ஆகும். அதே மாதிரி H2O வாட்டர் ஐ மீன் HCl ஆல்சோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேஸ்லேயும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா H ப்ளஸில் வரும். இதுவே நீங்கள் ஹைட்ராக்சில் அயன் பார்த்தீங்கன்னா OH மைனஸில் வரும். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பேசஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் ப்ளே ஆகும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ப்ளே இன் த பேஸ் கேட்டகரி ஆஸ் வெல் ஃபார் ஆசிட் கேட்டகரி. அதுதான் உங்களுக்கு சொல்கிறாரு. இதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் கூட இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அக்செப்டபுளாக இருக்காது. சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arrhenius theory does not explain behaviors of acids and bases in non-aqueous solvent such as acetone, tetrahydrofuran. ஸோ இந்த கேட்டகரி வந்துட்டு உங்களுக்கு நான் அக்வஸ் சால்வெண்ட்டு இதோடைய ஆசிட் பேஸ் பிஹேவியர்ஸை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் வே it does not account for the basicity of substance like ammonia which do not possess hydroxyl group. ஸோ சேம் திங் தான் உங்களுக்கு அமோனியா மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெசிசிட்டியோட இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பற்றியும் அவர் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் தட் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் Arrhenius கான்செப்ட். ஓகே, நவ் மூவ் ஆன் டு திஸ் Lowry-Bronsted தியரி. ஸோ இந்த Lowry-Bronsted தியரி வந்து புரோட்டான் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டான் தியரி அப்படின்னு கேட்டாலும் சரி Lowry-Bronsted தியரின்னு கேட்டாலும் ரெண்டுமே நீங்கள் ஆன்சர்ஸ் ஒரே ஆன்சர்ஸ் தான் பண்ணுவீங்க. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நார்மலாக Arrhenius வந்து சொல்லியிருக்கிறது ஸோ தட் இஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் அண்ட் குளோரின் இஸ் அ நெகட்டிவாக ஸ்ப்ளிட் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்லி பார்த்தோம். இதே Lowry-Bronsted நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆசிட் அண்ட் பேஸ், இங்கே ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HCl ப்ளே ஆகுது, H2O வந்து பேஸ் கேட்டகரியில் ப்ளே ஆகுது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இதுவும் ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் இண்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹைட்ரோனியம் அயானாகவும் Cl குளோரின் அயானாகவும் கன்வெர்ட் ஆகும். இதில் ஹைட்ரோனியம் அயான் வந்துட்டு உங்களுக்கு டோனர்னால் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் அதுக்கிட்டேருந்து டொனேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் அயானாக சேஞ்ச் ஆகும். ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது எடுத்துக்குது அப்படின்னா அது நெகட்டிவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எலக்ட்ரான்ஸ்னாலே உங்களுக்கு என்ன சார்ஜ் வரும்? கண்டிப்பாக எஸ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரானை ஏற்றுக்குது அப்படின்னா அப்போ எலக்ட்ரான் மீன்ஸ் மைனஸ். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு மைனஸாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் எலக்ட்ரான் மீன்ஸ் மைனஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அயான்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டொனேட் பண்ணுது. ஸோ மைனஸில் இருக்கக்கூடிய ஐ மீன் எலக்ட்ரான் இருக்கிறது வந்துட்டு டொனேட் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அந்த கேட்டகரிஸில் அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டோனர் மீன்ஸ் இட் வில் பி சேஞ்ச் இன் த பாசிட்டிவ் அயான் அண்ட் அக்செப்ட் மீன்ஸ் இட் வில் பி சேஞ்ச் இன் டு த நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் புரோட்டான் தியரி. ஸோ இந்த ஆசிட் பேஸ் கேட்டகரிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆசிடும் பேஸும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு ப்ளே ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் எந்த கெமிக்கல் எடுத்துட்டாலும் சரி அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கெமிக்கல் நேம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்ஸ் ஆசிட் கேட்டகரியாக இருக்கணும், இல்லைனா பேஸ் கேட்டகரியாக இருக்கணும். ஸோ ஆசிட் பேஸ் சேர்ந்தது தான் ஒரு கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கலுடைய ரியாக்ஷன்ஸ் இந்த கான்செப்டை நம்ம படிக்காமல் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது அன்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் வே அப்படின்றது ஒரு ரியாக்ஷன் தான். அதில் ஆசிட் பேஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராசஸையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ Lowry-Bronsted கூட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் லைக் BF3 தட் இஸ் ட்ரைஃப்ளோரோபோரான், அது மட்டும் இல்லாமல் AlCl3 தட் டு நாட் டொனேட் த ப்ரோட்டான்ஸ் இஸ் நோன் பிஹேவ் த ஆசிட்ஸ். இது வந்துட்டு ப்ரோட்டான்ஸை வந்து டொனேட் பண்ணாது. அப்போது இதுவும் லிமிட்டேஷன் தானே, ஏன்னா எல்லாத்துக்குமே இது வந்துட்டு அப்ளிகேபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அனதர் கான்செப்ட் வி கேன் கோ ஃபார் தட் லூயிஸ் கான்செப்ட். ஸோ நம்ம லூயிஸ் கான்செப்டில் நம்ம
என்ன மாதிரியான ஒரு ப்ரொபோசல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the more generalized concept of acid and bases. He considered the electron pair to define the species as acid or base. According to him, an acid species that accept the electron pair. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டகரிஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து எலக்ட்ரான் டோனர் எலக்ட்ரான் அக்செப்ட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்போவே உங்களுக்கு கூடவே அந்த எலக்ட்ரானுடைய அக்செப்ட் எலக்ட்ரானுடைய டோனர் பற்றியும் சைட் பை சைட் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு நான் சொன்ன அந்த கான்செப்டை தான் இப்போ ஒரு செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அரேனியஸும் உங்களுக்கு லாரி பிரான்ஸ்டட்டும் அயானைசேஷன்ஸ் மெத்தட்ஸில் எப்படி ஆசிட் அண்ட் பேஸோட ஈக்குவிலிபிரியம் பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் லூயிஸ் கான்செப்டில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் பேஸஸில் ஐ மீன் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ அக்செப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ இந்த கேட்டகரிஸ் அயனைசேஷன்ஸ் இல்லாமல் இந்த எலக்ட்ரான்ஸ் பேஸஸில் அவர் வந்துட்டு இந்த ஆசிட் பேஸோட ஈக்குவிலிபிரியம் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு தேவைப்படக்கூடிய ஒரு காம்பவுண்டாக நம்ம BF3 எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஹாவ் டு கம்பைன் வித் NH3 அமோனியா, தட் இஸ் டோனர். ஏன் அப்படின்னா இங்கே லோன் பேர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு BF3க்கு டொனேட் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு BF3க்கு டொனேட் பண்ணுறது தான் இங்கே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்ரஜனில் இருக்கக்கூடிய the pair of electrons it's connected with boron. ஸோ இதோட பாண்டட் ஆகுது. ஏன் அப்படின்னா டிஃபிஷியன்ஸில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இது அக்செப்ட் பண்ணுறது, இது டோன் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த டோனர் கேட்டகரி ஆஃப் NH3. தட் இஸ் நைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸை வந்துட்டு நம்ம போரானுக்கு பாண்டிங் ஆகுது. ஸோ இந்த பாண்டடை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா லூயிஸ் கான்செப்ட் இந்த கேட்டகரியில் கூட ஆசிட் பேஸ் வந்து ஈக்குவல் ஆகும். தட் இஸ் கால் ஆல்சோ ஆஃப் த கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் த மெயின் டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்காரு லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் சச் அஸ் BF3, AL, CL3 இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ BF3 வந்து டிஃபிஷியன்ட்னா குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரான் தேவைப்படுது, எலக்ட்ரான்ஸ் அதுக்கு குறைபாடாக இருக்குது அப்படின்ற அந்த கான்செப்டில் சொல்கிறப்ப இப்போ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய டொனேட் பண்ணுறவங்க கிட்டேருந்து அது என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து பாண்டிங் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நியூ ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ இதுதான் பாண்ட் ஆகிறது, ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் எலக்ட்ரான் அக்செப்ட் எலக்ட்ரான் டோனர், அதில் தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதுலேருந்து நியூ ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா, தட் இஸ் தட் மெயின் கான்செப்ட். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே மாலிகுல்ஸ் வித் ஒன் ஆர் மோர் லோன் பேர்ஸ். ஸோ லோன் பேர்ஸோட உங்களுக்கு இருக்கிறப்ப தான் அது டொனேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக நம்மக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிஸ் வந்து பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஆல் மெட்டல்ஸ் அயான்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். இங்கே ஆல் ஆனியான்ஸ். ஆனியான்ஸ் கேட்டகரிஸ்னால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த நெகட்டிவ் சைன்ஸில் இருக்கும். மாலிகுல்ஸ் தட் கண்டெயின் த போலார் டபுள் பாண்ட். ஸோ இங்கே உங்களுக்கு போலார் டபுள் பாண்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டு கார்பன் வந்து மல்டிபிள் பாண்டில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கார்போனியம் அயான் ஃபார் லூயிஸ் ஆசிட் அண்ட் கார்பானியம் அயான்ஸ் ஃபார் லூயிஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் திங் சொல்லியிருக்காங்க. இதில் பேசிஸ் வந்துட்டு எல்லா மெட்டல்ஸும் வந்து ஆக்சைட்ஸ் கேட்டகரிஸில் இருக்கும். பட் ஆசிட்ஸில் வந்து மாலிகுல்ஸ் விச் இஸ் central atom can expand octet due to availability of d orbitals. d orbitals availability ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஆக்டெட் ரூல் படி உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸாக வந்துட்டு லூயிஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் பேஸ். த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் பேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஸோ த மெயின் திங் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் பேஸ் கேட்டகரியில் பேஸும் ஆசிடும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கேட்டகரிஸ் ஆஃப் பேஸ் அண்ட் ஆசிட்ஸ் ரிசல்ட்ஸாக கொடுக்குது, அது எப்படி நம்ம ஈக்குவிலிபிரியம் கான்செப்டில் நம்ம அந்த ஈக்குவேஷனை எழுதலாம் அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்டிங் கான்செப்ட் இது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் எல்லா டெரிவேஷன்ஸும் உங்களுக்கு வரும், சரியா. ஸோ ஃபஸ்ட் ஆசிட் வித் பேஸ். ஸோ He அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கக்கூடிய ஆசிட்ஸ். ஏன்னா ஆசிட்ஸ்லேயே உங்களுக்கு வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கக்கூடிய பேஸ் ஆசிட்ஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 4 கேட்டகரிஸில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம் வித் பேஸ். we can get that acid 2 and base 1. ஸோ இதிலேருந்து
that is also H2O. ஸோ நீங்கள் வந்துட்டு H2Oவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ், அனதர் வாட்டர் மாலிகுல்ஸ், ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸும் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகிறப்ப H3O ஹைட்ரோனியம் அயானும் உங்களுக்கு அனதர் ஒரு பேஸும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் இது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி ஈக்குலிபியம் கான்செப்டில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா தட் இஸ் கே தட் இஸ் த கான்ஸ்டன்ட், ஈக்குலிபியம் கான்ஸ்டன்ட் வந்து கே. ஸோ ஏபின்னு மென்ஷன் பண்ணால் த பேஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஆசிட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கே. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்டை முதல்ல நீங்கள் எழுதணும், டிவைடட் பை ரியாக்டன்ட் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா H3O ப்ளஸ் A மைனஸ் டிவைடட் பை HA அண்ட் H2O. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்ட். இந்த இடத்துல H2O வந்துட்டு எக்ஸஸாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியலி அன்சேஞ்சபிள். ஸோ இந்த வாட்டர் மாலிகுல்ஸாக சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால அது ஜஸ்ட் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கில் இருக்கக்கூடியதை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ H3O ப்ளஸ் A மைனஸ் பை HA. ஸோ இந்த இடத்துல H2O ஏன் நம்ம ஒமிட் பண்ணுறோம் அப்படின்ற ரீசன்ஸையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆஃப் தட் ஆசிட் கேட்டகரி ஆஃப் த ஈக்குலிபியம் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இதில் KA. ஸோ இதோட கேயோட வேல்யூ நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேயோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 × 10⁻⁴. இது வந்து 25 டிகிரி என்ன டெம்பரேச்சரில் அப்படின்னு நோட் பண்ணிங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தட் இஸ் தட் மெயின் திங் ஃபார் ஆசிட் அண்ட் பேஸ் கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அயானிக் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கான்செப்டையும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள், கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹோம்ஒர்க்ஸும் ஆஸ் பர் டைமில் நீங்கள் சென்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.